ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஒரு கிறிஸ்தவனின் உண்மையான அடையாளங்கள் அல்லது ஒரு உண்மை கிறிஸ்தவனின் அடையாளங்கள் என்று சொல்லி இன்றைக்கு த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூ கிறிஸ்டியன் என்று சொல்லி தலைப்பின் கீழே நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த வேத பகுதியின் அடிப்படையில் நான் பேச போகிறேன். முதலாவது, இந்த ரோமருக்கு நிருபமும் கலாத்திற்கு நிருபமும் மிக வேத புஸ்தகத்தில் தேவனால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக எழுதின ஒரு அருமையான புஸ்தகம். பவுல் இறையல் படித்தவர். அந்த இறையலையை இந்த 2 புஸ்தகத்தில் தான் அதிகமாக அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த 2 புஸ்தகமுமே ரோமருக்கு நிருபமும் கலாத்திற்கு நிருபமும் எதை பற்றி பேசுகிறது என்றால், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி ஒரு கருப்பொருளாக வைத்துக்கொண்டு இதை பேசுகிறார்கள். இந்த 2 அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயத்தீர்ப்பை குறித்து அவர் பேசுகிறார். அப்படி நியாயத்தீர்ப்பை குறித்து பேசும்பொழுது அவர் யூதனுக்கும் தேவன், பிரஜாதிகளுக்கும் தேவன், அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அந்த கான்டெக்ஸ்டில் தான் அவர் என்ன சொல்கிறார் என்றால், யூதரை அவர் நீங்கள் யூதரா இருக்கிறதுனால ஒரு மேன்மையும் உங்களுக்கு கிடையாது. அவர் என்ன சொல்கிறார், நீங்க ரொம்ப யூதரா இருந்து நீங்க பெரிய ஆள் நினைக்காதீங்க, நீங்களும் புறஜாதிகளும் தேவன் ஒரே கேட்டகரியில கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அதை குறித்து சொல்லும் போது தான் இந்த வார்த்தைகளெல்லாம் பேசுகிறார். அருமையானவர்களே, இந்த வார்த்தையின் அடிப்படையில ஒரு கிறிஸ்துவனுக்கு நான் பேசுகிறேன். இன்றைக்கு ஒரு யூதருக்கு பவுல் பேசுகிறார். ஆனால் இந்த வார்த்தைகளை நான் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு ஒரு கிறிஸ்துவன் எப்படி இருக்க வேண்டும், என்ன ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி. முதலாவது, the first identification of a true Christian, ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய முதல் அடையாளம் என்னவென்றால், நீ யூதன் என்று பெயர் பெற வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் யூதரை பார்த்து சொல்கிற இந்த வார்த்தை இன்றைக்கு கிறிஸ்துவர்களாகிய நமக்கு கிறிஸ்துவன் என்று பெயர் பெற வேண்டும். கிறிஸ்துவன் என்று பெயர் பெற வேண்டும், அதாவது ஒரு சாட்சியா இருக்க வேண்டும். முதல் ஒரு அடையாளமே, ஒரு கிறிஸ்துவனின் அடையாளம் என்னவென்றால், அவன் கிறிஸ்டியன் என்ற ஒரு சாட்சியோடு இந்த உலகத்தில் அவன் வாழ வேண்டும். அருமையானவர்களே, ஒரு டெஸ்டிமோனி உடையவர்களாக, ஒரு சாட்சி உடையவர்களாக வாழ வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் பார்க்கிறோம். அந்த காலத்தில் சீஷர்களுக்கு ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி அழைத்தார்கள், சீஷர்கள் என்று சொல்லி அழைத்தார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த சமயத்தில் அந்த நாட்களிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்து காட்ட விரும்புகிறேன். The book of Acts chapter 11 verse 26. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 11:26 வசனம். அவர்கள் 1 வருஷ காலமாய், அவர்கள் என்றால் யார்? பவுலும் பர்னபாவும். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. அருமையானவர்களே, அவர்களை சீஷர்கள் என்று அழைத்தார்கள். முதல் திருச்சபை தோன்றிய சமயத்துல அவர்கள் அழைக்கப்பட்ட விதம் அதுதான். they were disciples, அவங்க சீஷர்களாக இருந்தாங்க, சீஷர்கள் என்று அழைத்தார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில், அந்தியோகியா பட்டணத்தில் இவர்கள் போய் தேவனுக்காக ஊழியம் செய்கிற சமயத்துல பவுலும் பர்னபாவும் அந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவித்து 1 வருஷ காலமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அப்போது வேதம் சொல்கிறது, அந்த 1 வருஷ காலமாய் அவர்கள் சபையோடு கூடியிருந்தார்கள். சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவில் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. காரணம் என்ன தெரியுங்களா? பவுலும் பர்னபாவும் அந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டினாங்க. அவங்க அந்த சபையோடு, அந்த பிரஜாதிகள் இருந்த அந்த சபையோடு கூட அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களோடு இருந்தார்கள். 1 வருஷ காலமாக சொன்ன வார்த்தை, உபதேசம், சுவிசேஷம் இதெல்லாம் பார்த்து இவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், இவர்கள் கிறிஸ்துவர்கள், தே ஆர் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லி பெயர் வச்சாங்க. இதுதான் சாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவன் என்று பெயர் பெற வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பெயர் பெறுகிறோமா? கிறிஸ்துவன் என்று பெயர் பெறுகிறோமா? 4 பேர் நம்மளை பார்த்து அவன் தான் உண்மையான கிறிஸ்துவன் சொல்கிறாங்களா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குதா? அந்த மாதிரி நம்ம நடமாடும் வேத புஸ்தகமாய், நடமாட ஒரு நிருபமாக நாம் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள்.
இன்றைக்கு அப்படிப்பட்ட சாட்சி உடையவர்களாய், அதுதான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன், அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம். அதுதான் முதல் அடையாளம். அதுதான் ஒரு சாட்சி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, சாட்சி என்பது ஒரு கண்ணாடி போன்றது. அதை உடைத்து விட்டால் அது இணைக்க முடியாது. அதனால சாட்சி ரொம்ப முக்கியம். சாட்சி இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது, சாட்சி இல்லைன்னா வாழ முடியாது. மிக மிக ஒரு ஜாக்கிரதையாய் கை கொள்ள வேண்டிய ஒரு காரியம் சாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். அதாவது கிறிஸ்துவன் என்று பெயர் பெற வேண்டும். அருமையானவர்களே, கெட்ட பெயரை வாங்குறது ஒரு நிமிஷம், ஆனால் நல்ல பெயரை வாங்கணும்னா பல பிரயாசங்கள் பட வேண்டும். அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு கிறிஸ்துவ உலகத்தில் சாட்சி உடையவர்களாய் வாழ வேண்டும். சாட்சி பெற்றவர்களைத்தான் அந்த பந்தி விசாரணையில் 7 பேர் எழுப்பினாங்க. சாட்சி பெற்றவர்கள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி சாட்சி உடையவர்களாக இருக்கு. கிறிஸ்துவ பெற்றோர்களுக்கு ஒருவர் பிறந்ததுனால கிறிஸ்டியன் ஆக முடியாது. எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்துவங்க, அதனால நானும் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லது கழுத்தில் ஒரு சிலுவையை மாட்டிக்கொண்டால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும், சாட்சியா வாழ வேண்டும். they must born again. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத புஸ்தகத்தில் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறார். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அருமையானவர்களே, we must born again. நாம் மறுபடி பிறந்திருக்க வேண்டும். நாம் மறுபடி பிறந்திருக்க வேண்டும். உலகத்தில் பாருங்க, ஒரு ப்ராடக்ட் வெளியே வந்தால், ஒரு நல்ல ஒரு ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ஒரு ப்ராடக்ட் வெளியே வந்தால் அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி வைக்குவாங்க. நடக்கிறது இல்லைங்களா? இன்னைக்கு மார்க்கெட்டில் அது நடக்கிறது. ஒரு உண்மையான ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி வைப்பாங்க. ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் எது உண்மையான ப்ராடக்ட், எது ஃபால்ஸ் ப்ராடக்ட் என்று. அதே போல தான் பிசாசு ஒரு பக்கம் உண்மை கிறிஸ்துவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், தேவனுக்காக வாழக்கூடியவர்கள், சாட்சியுடையவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் பிசாசு டூப்ளிகேட் பண்ணிவிடும். பொய் கிறிஸ்துவர்களை ஏற்படுத்தி விடுவான், மாய்மால கிறிஸ்துவர்களை ஏற்படுத்தி விடுவான், அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவான். யார் உண்மையான கிறிஸ்துவர்கள், யார் ஒரு பொய்யான கிறிஸ்துவர்கள் என்பது நாம் தெரியாத போய்விடும். அப்படிப்பட்ட காரியம் ஏற்படுத்தி விடுவான். இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஒரு உண்மையான கிறிஸ்துவனுடைய அடையாளம், முதலாவது எந்த அடையாளம் இருக்க வேண்டும் என்றால், he must born again and have testimony. சாட்சி உள்ளவனாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் சாட்சியுள்ளவர்களாய் வாழுவோம். அது மாத்திரமல்ல, பவுல் சொல்லும் போது ரோமருக்கு 2ஆம் அதிகாரத்தை மீண்டும் நான் படிக்கிறேன், பாருங்க நல்லா. நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து. நெக்ஸ்ட், அடுத்த என்ன செய்ய ஒரு உண்மையான கிறிஸ்துவனுடைய அடையாளம் என்னவென்றால், நியாய பிரமாணத்தின் மேலே பற்றுதல் இருக்க வேண்டும். நியாய பிரமாணத்தை இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை என்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தையின் மேல பற்றுதல் இருக்க வேண்டும். பற்றுதல் என்றால் இந்த வேத வசனத்தின் மேல ஒரு பாசம், ஒரு நேசம், ஒரு அன்பு இருக்க வேண்டும். சங்கீதம் 1 வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லும் போது கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் என்று சொல்லவில்லை, பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் என்று சொன்ன. அப்போ தேவனுடைய வார்த்தை மேல நம்ம பிரியமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இது மேல பிரியம் வந்தால் தான் அதை படிக்க முடியும், இதை தியானிக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏதோ சும்மா வாசிக்கிறோம்னா கடமைக்காக வாசிக்க கூடாது. பைபிளை படிக்கிறோம்னா அது மேல ஒரு நேசம் வேணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நம்முடைய வேதத்தை நேசர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களிடத்தில் இடரல் இல்லை. அப்போ இந்த வேதத்தை ஃபர்ஸ்ட் நம்ம நேசிக்க கத்துக்கணும். இட் இஸ் a love letter from God. தேவனிடத்தில் வந்த ஒரு அன்பின் கடிதம் இது. எனக்காக எழுதப்பட்ட ஒரு கடிதம், எனக்காக எழுதி கொடுத்த ஒரு கடிதம். எனவே இதை நம்ம ஒரு பயபக்தியோடு கூட ஒரு நேசம் வைத்து இது மேல நேசிக்க ஆரம்பிங்க. ஆண்டோட வார்த்தை மேல பிரியமா நம்ம இருக்கும்போது தானா நம்ம வாசிப்போம். அதற்காக நேரத்தை நம்ம கொடுப்போம். அப்போ தேவனுடைய வார்த்தை மேல நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? பற்றுதலாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான்னா, டேக் டைவர்ஷன் அப்படின்ற ஒரு போர்டு மாட்டிட்டான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது நான் ஒரு ரோடு ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தான். என்ன சொல்லுவாங்க, அந்த ரோடு ஒரு போர்டு ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க. என்ன போர்டு? டேக் டைவர்ஷன். அப்படின்னா இந்த ரோட்டில் ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது, அதனால நீங்கள் திசை திருப்பி போயிடுங்க, டைவர்ஷன் எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் போயிடுங்க. இன்னைக்கு பிசாசு ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இந்த போர்டை மாட்டிட்டான். டேக் டைவர்ஷன், திசை திருப்பி போயிடு.
இன்னைக்கு பாருங்க, ஆண்டோட வார்த்தையின் மேல பற்றுதலாயிராமல் தேவோட வார்த்தை அல்லாத காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் மேல போய் அதை சார்ந்து கொண்டு அதன் மேல பற்றுதலாயிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தேவோட வார்த்தை மேல பற்றுதலாயிருப்போம். ஹல்லேலூயா. பற்றுதலா இருப்பது. சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சங்கீதக்காரன் 119 சங்கீதத்துல 22 வசனத்தை சொல்லுகிறார். ஆண்டவரே, உங்க வார்த்தை 1000 பொன் வெள்ளியை காட்டிலும் நலம் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமில்லை, இன்னொருத்தில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, உங்க வார்த்தையை நான் காத்து கொண்டதுனால, உங்க வார்த்தையை நான் தியானிக்கிறதுனால நான் மிகுந்த அறிவுள்ளவனா இருக்கிறேன். எனக்கு போதித்தவர்கள் எல்லாரை காட்டிலும் நான் அறிவுள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? ஒருத்தர் போதிக்கிறாங்கன்னா, அவங்க போதிக்கிறதை காட்டிலும் நான் ரொம்ப அறிவாக்குறேன். எப்படி அறிவாக்குறேன்னா, நான் அந்தளவுக்கு பைபிளை படிக்கிறேன், வேதத்தை படிக்கிறேன் அப்படின்னு தாவீது சொல்கிறார். நான் உடைய வேதத்தை தியானிக்கிறபடினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரை காட்டிலும் நான் அறிவுள்ளவனா இருக்கிறேன். எத்தனை ஒரு பெரிய சாட்சி! அது மாத்திரமல்ல, எஸ்ரா ஒரு வேத பாரகன். தேவனுடைய வார்த்தையை போதிப்பதற்கும் தேவனுடைய வார்த்தை தன் வாழ்க்கையை கை கொள்வதற்கும் தன் இதயத்தை பக்குவப்படுத்தினான் என்று வேதம் சொல்கிறது. தன் இதயத்தை அவன் ப்ரிப்பேர் பண்ணானா, பக்குவப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கணும் என்று சொல்லி தன்னைத்தானே ஆயத்தப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோபு 23 அதிகாரம் 12 வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபு சொல்கிறார், எனக்கு கொடுக்கிற ஆகாரத்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை நான் காத்துக்கொண்டே, மோர் தென் த ஃபுட், எனக்கு சாப்பாடை காட்டிலும் இந்த வார்த்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாரத்தை காட்டிலும் இந்த வார்த்தையை காத்துக்கொண்டேன். அருமையானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் மேலே பற்றுதலா இருப்போம். அதுதான் ஒரு கிறிஸ்தவனின் 2வது அடையாளம். The second identification, you should love the Bible. பைபிள்ஸ் லவ்வரா இருக்கணும். ஆமென். பைபிள் லவ்வரா இருக்க வேண்டும். வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அப்போதான் ஒரு நல்ல குணசாலி உடைய கிறிஸ்தவனாய் ஒரு கிறிஸ்தவன் இருக்க முடியும். வேதத்தின் மேல் அவனுக்கு பற்று இல்லாவிட்டால் அது ஒரு கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. அவனுக்கு எதன் மேல பற்று இருக்க வேண்டும் என்றால் வேதத்தின் மேல் தான் முதலாவது. த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், த டிசையர் இஸ் வேர்ட் ஆஃப் காட். டிசைர் ஆன் வேர்ட் ஆஃப் காட். பாட்டு பாடலாம், வர்ஷிப் பண்ணலாம், எல்லாமே செகண்டரி தான். எல்லாமே த பை ப்ராடக்ட் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட். எல்லாமே வேத வசனத்திலேருந்து பை ப்ராடக்ட் ஆனது தான் மற்றதெல்லாம். பாட்டு பாடுறது, பிசாசை துரத்துறது, சுகம் கொடுக்கறது, வரங்களை செயல்படுத்துறது, எல்லாமே வேத வசனத்தின் பை ப்ராடக்ட். ஆனால் தேவட வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அதன் மேலே தான் பற்றுதல் இருக்க வேண்டும். முதலாவது நாம் பற்றுள்ளவர்களாய், தேவட வார்த்தை குறித்து வைராக்கமுடையவர்களாய், பற்றுள்ளவர்களாய், இந்த வார்த்தை குறித்து மிக தாகமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனின் அடையாளம். 3வது நாம் பார்க்கும்போது 17 வசனத்தில் பவுல் சொல்ல, நீ யூதன் என்று பெயர் பெற்று கிறிஸ்துவன் என்று பெயர் பெற வேண்டும். 2வது நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலா இருந்து தேவனுடைய வார்த்தையின் மேலே பற்றுதலா இருக்க வேண்டும். 3வது தேவனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். தேவனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அருமையானவர்களே, வேத புஸ்தகத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். மீண்டுமா இந்த ரோமர் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இதில் பார்க்கும்போது தேவனை குறித்த ஒரு மேன்மை குறித்து இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இதை நீங்கள் படித்திருக்கலாம் அல்லது படிக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு நான் சுட்டி காண்ப விரும்புகிறேன், மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம், 24வது வசனம். நல்ல கவனிங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை குறித்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றார், ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. பராக்கிரமசாலி இருக்குதா, பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. ஐஸ்வர்யம் இருக்கிறதா, ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டுகிறவன் இந்த பூமியில கிருபையும் நியாயத்தையும் செய்கிற, அவரை அறிந்திருக்கிற அந்த அறிவுல அவரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். இவைகளின் மேல் தான் தேவன் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருக்கு பிரியம் என்று எடுத்துக்கொண்டால் ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுவது தான் தேவனுக்கு பிரியம். அருமையானவர்களை, இன்னைக்கு என்ன பெருமை அடிக்கிறோம் நம்ம? அதுவும் ஆவிக்குரிய பெருமை, ஜெபத்தை குறித்து பெருமை, ஆவிக்குரிய வரங்களை குறித்து பெருமை, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா அதை குறித்து பெருமை.
மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் தேவனை குறித்து அவர் கிருபை செய்கிறார், அவர் நியாயம் செய்கிறார், அவரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு எதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீங்க? உங்கள் அறிவை குறிச்சா, அல்லது உங்கள் ஐஸ்வர்யத்தை குறித்தா, அல்லது உங்களை பற்றியே நீங்கள் மேன்மை பாராட்டிக்கோ, நான் இப்படி அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்களா? மேன்மை பாராட்டுகிறவன் தேவனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வாசித்து பாருங்கள். 27ஆம் வசனம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினால்? கிரிய பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. பவுல் சொல்கிறார், மேன்மை பாராட்டல் நீக்கப்பட்டது. ஏன் நீக்கப்பட்டது? அது அப்படியே எடுக்கப்பட்டது. இனி ஒரு மனுஷன் மேன்மை பாராட்டக்கூடாது. ஏன்? காரணம் என்னவென்றால், அது மேல உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தா ரட்சிப்பை குறித்து பவுல் பேசுகிறார். அப்படி ரட்சிப்பை குறித்து பேசும்போது தேவன் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தும்படி இயேசு இந்த உலகத்துல வந்து நமக்காக கிருபாதார பலியானார். அந்த இயேசுவின் மேல, அவர் செலுத்தின பலியின் மேல நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் கிருபையால ரட்சிக்கப்படுகிறோம். எனவே எதை குறித்தும் மேன்மை பாராட்ட முடியாது. மேன்மை பாராட்டல் நீக்கப்பட்டு விட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? நியாய பிரமாணத்தினாலா? இல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. கிரிய பிரமாணத்தினாலா? இல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. எனவே ரட்சிப்பு இனிஷியலா நாம் பெறுகிற அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட முடியாது. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன்னா என் திறமையினால் தான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தர் ஏதோ என்கிட்ட நல்லதுக்குது அதனால தான் என்ன ஆண்டவர் ரட்சித்தார் என்று அப்படி மேன்மை பாராட்ட முடியாது. காரணம், பாவிகளா இருக்கும்பொழுது தேவன் நம்மை நேசித்து, தேவனுக்கு சத்ருக்களா இருக்கும்போது நமக்காக இந்த உலகத்துல வந்து நமக்கு ஜீவனை கொடுத்து இலவசமாய் அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது, மற்றதை குறித்து எப்படி மேன்மை பாராட்ட முடியும்? யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல மேன்மை பாராட்டல் நீக்கப்பட்ட அப்பொழுது ஒருவன் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் இந்த உலகத்துல நீதியும் நியாயத்தையும் செய்கிற, கிருபை செய்கிற, இரக்கத்தை செய்கிற தேவனை அறிந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டுங்க. அதை குறித்து பெருமடிங்க, பரவாயில்ல, ஆண்டவர் அதை பத்தி ஒன்றும் நினைக்க மாட்டார். என் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. இன்னைக்கெல்லாம் மேன்மை பாராட்டி கொண்டே இருங்க. அவர் நல்லவர், வல்லவர், என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் செய்தார், இப்படி நன்மை செய்தார், இப்படி அற்புதம் செய்தார் என்று அவரை குறிச்ச இரவும் பகலும் புகழ்ந்து கொண்டிருங்க. அது தேவனுக்கு பிரியமா இருக்கும். நம்மை பற்றிய காரியங்களை ஒரு நாள் சொல்லக்கூடாது. பிரசங்கத்துக்குள்ள இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புல்பிட்டில் இன்னைக்கு ஃபயர் இல்லை. இன்னைக்கு புல்பிட்டில் பிரசங்கப்படுத்தலாம், அக்கினி கிடையாது. ஏன் தெரியுங்களா? தங்களை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் இப்படி அப்படி, நான் எந்த ஊருக்கு போனேன், அந்த நாட்டுக்கு போனேன், கர்த்தர் இப்படி என்னை பயன்படுத்தினார், அப்படி சாட்சி என்ற பேரில் கண்டதையும் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் தேவனை குறித்து, தேவனை அறிந்திருக்கிறதை, we should know God. How we should know God. நாம் எப்படி தேவனை அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம் என்பதை குறிச்சே நாம் நேரம். அதுதான் ஒரு கிறிஸ்துவனின் அடையாளம். மூன்றாவது அடையாளம், அவன் எப்பொழுதும் தேவனை மேன்மை பாராட்ட வேண்டும். ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் இந்த உலகத்தில் இருக்கிறான். அவன் வாயில வரும்போதெல்லாம் அவன் தேவனை பத்தி தான் புகழ்வான் தவிர தன்னை பற்றி ஒரு நாளும் புகழ மாட்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கர்த்தரை, இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறோம். ஹல்லேலூயா, ஜீசஸ் இஸ் லார்ட், அதை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்மை குறித்து மேன்மை பாராட்டாமல் இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டும். பவுல் சொல்லுகிறார், சிலுவை குறித்த இல்லாமல் வேற ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஆமென். இன்னைக்கு எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம்? நம்மை அல்ல, நம்மை உண்டாக்கின, நம்மை ரட்சித்த தேவன் அறிந்திருக்கிறதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். அடுத்து 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மீண்டுமாய் ரோமருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தினால உபதேசிக்கப்பட்டவனாய் அப்படி சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கிறாயே. அடுத்து இந்த 18ஆம் வசனத்துல இன்னும் ஒரு சில அடையாளங்கள் இருக்கு, அதை சொல்லி முடிக்க போகிறேன். நியாயப்பிரமாணத்தினால உபதேசிக்கப்பட்டவனாய், அதாவது இந்த இடத்துல நியாயப்பிரமாணம் என்ற வார்த்தையை மறுபடியுமாய் தேவனுடைய வார்த்தையாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நியாயப்பிரமாணத்தினால உபதேசிக்கப்பட்டவனாய் என்றால் அர்த்தம் என்ன? தேவ வார்த்தையினால, வேத வசனத்தினால உபதேசிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். A Christian must know the doctrines. ஒரு கிறிஸ்துவன் டாக்டரின், அந்த உபதேசத்தை அவன் அறிந்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவங்களை கேட்டு பாருங்க, உபதேசம் என்றால் என்ன என்று தெரியவில்லை. ஞானஸ்தானம் ஒரு உபதேசம், அந்நிய பாஷை என்பது ஒரு உபதேசம், அபிஷேகம் என்பது ஒரு உபதேசம், நியாய தீர்ப்பு என்பது ஒரு உபதேசம், அப்பம் பிட்குதல் என்பது ஒரு உபதேசம், ஆவிக்குரிய வரங்கள் என்பது ஒரு உபதேசம். இப்படி
பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உபதேசத்தினால உபதேசிக்கப்பட்டவனா இருக்க வேண்டும். அதனால இன்றைக்கு திருச்சபையில பைபிள் ஸ்டடி எடுக்கிறாங்க. எதற்கு பைபிள் ஸ்டடி? ஏன் சண்டே ஒரு நாள் போதாதா? ஏன் வாரத்தில் ஒரு நாள் வேத பாடம் வைத்திருக்கிறார்கள்? காரணம், ஒவ்வொரு கிறிஸ்துவனும் he must know the doctrines of the Bible. வேத வேதத்துல தேர்ச்சி பட்டவனா இருக்க வேண்டும். உபதேசம்னா என்னன்னு தெரியணும். அபிஷேகனா என்ன உபதேசம் என்று தெரிய வேண்டும். எல்லாத்துக்கும் தலையாட்டுன்னு போயிடக்கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளை, முழுக்கு ஞானஸ்தானம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. தெளிப்பு ஞானஸ்தானம் அல்ல, முழுக்கு ஞானஸ்தானமே என்ற ஒரு உபதேசத்தை அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு உபதேசத்தும் கிறிஸ்துவன் சரியாக அறிந்திருக்க வேண்டும். முழுமையாக ஒருவேளை தெரிஞ்சில்லாவிட்டாலும் அடிப்படை சத்தியங்களை அடிப்படை உபதேசங்களை அவன் உபதேசிக்கப்பட்டவனா இருக்க வேண்டும். A Christian must know the basic doctrine in the Bible. வேத புஸ்தகத்தில் இருக்கத்தான் அந்த பேசிக் நாலேஜ்களும் அவனுக்கு இல்லாவிட்டால் கிறிஸ்துவன் என்று சொல்வதற்கு ஒரு தகுதியே கிடையாது. அருமையானவர்களே, உபதேசிக்கப்பட்டவன் பவுல் சொல்கிறார், நியாய பிரமாணத்தினால உபதேசிக்கப்பட்டவனாய். அப்போ அந்த உபதேசத்துல நாம் உறுதியா இருக்க வேண்டும். அந்த காலத்துல பாருங்க, ஆதி திருச்சபையில உபதேசத்துல உறுதியா இருந்தாங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்துல அவர்கள் உறுதியா நின்றார்கள். அதனால தான் யாரும் அவர்களை திசை திருப்ப முடியல. கள்ள உபதேசக்காரர்கள் இந்த நாட்டில் எழும்பினார்கள், விரோதமாய் வந்தார்கள். ஆனால் ஒன்று செய்ய முடியும். கலாத்திருக்கிற நிருபத்துல பவுல் எதற்காக எழுதினா தெரியுங்களா? ஒரு கள்ள உபதேசம் சபைக்குள்ள வந்துடுச்சு. உடனே பவுல் கொதித்து எழுந்தார், கலாத்திற்கு நிருபத்தை எழுதினார். புத்தி இல்லாத கலாத்தியாரே, உங்களுக்கு முன்பாய் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பிரத்யட்சமாய் இருந்தாரே, உங்களை மயக்கினவன் யார் என்று சொல்லி பல காரியங்கள் எழுதுகிறதை பார்க்க முடியும். காரணம் என்னவென்றால், உபதேசத்துல உறுதியா இருக்க வேண்டும், உபதேசத்தை அறிந்திருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்துவன் உபதேசத்துல அவன் உறுதியா இருக்க வேண்டும். அதுதான் அவனுடைய அடையாளம். அருமையானவர்கள், அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து, இதுவும் ஒரு பெரிய ஒரு அடையாளம். ஒரு கிறிஸ்துவன் என்றால் தேவ சித்தத்தை செய்கிறனா இருக்க வேண்டும். ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் சொல்லுகிறேன். வீட்டில் போய் நீங்க யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. அதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணை சந்திக்கிறார். அப்பொழுது சந்தித்து சமாரிய பெண்ணோடு பேசி கொண்டிருக்கும்போது சீஷர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவருக்கு அப்பம் கொண்டு வரலாம் என்று சொல்லி அவர்கள் போய்விடுகிறார்கள். அப்போ திரும்பி வரும்போது இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிடம் பேசி கொண்டிருப்பதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அவங்க சீஷர்கள் கேட்குறாங்க, இது வேற யாராவது இவருக்கு அப்பம் கொண்டு வந்திருப்பார்களோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யோசித்து கொண்டிருக்கும்போது அப்போ இயேசுசாமி சொல்கிறார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் மத்தியில் இருக்கிறது. அது என்னவென்றால், என்னை அனுப்பினுடைய கிரியை செய்து முடிப்பதே, அவர் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அப்ப பாருங்க, ஆண்டவர் பிறந்த நாள் முதல் அவர் மரிக்கிற நாள் வரைக்கும் அவருடைய ஒரே நோக்கம், இந்த ஒரே ஃபோக்கஸ் என்னவென்றால், நான் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். ஐ மஸ்ட் டூ த வில் ஆஃப் காட். தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். கிறிஸ்துவன் கூட ஆண்டவர் சித்தத்தை அறிந்திருக்க வேண்டும், சித்தத்தை செய்கிறவனா இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவனின் ஒரு அடையாளம், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எ ட்ரூ கிறிஸ்டியன். தேவ சித்தம். இன்னைக்கு மனுஷ சித்தம் நமக்குள்ள வரும். பல விருப்பங்கள் நமக்குள்ள இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் வைத்து விட்டாப்பா, உங்க சித்தம் என்ன? கெத்செமனே தோட்டத்திற்குள்ள இயேசுவுடைய மாதிரியை பார்க்கிறோம். பிதாவே, ஆகிலும் இது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படி ஆகக்கெடுது. thy will be done, O Lord. ஆண்டவரே, உங்க சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தேவ சித்தத்தை நீங்கள் செய்வீர்களானால், அதை அறிந்து கொண்டு செய்வீர்களானால், நீங்கள் தேவனாலே கனப்படுத்தப்படுவீர்கள். உலகம் ஒருவேளை உங்களை பார்த்து முட்டாள்னு சொல்லலாம், பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லலாம், பல காரியங்கள் சொல்லலாம். தேவ சித்தத்தை நீங்க செய்கிற சமயத்தில் உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்கள் பேசலாம். ஆனால் காலங்கள் பதில் சொல்லும். நீங்கள் தேவ சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது காலங்கள் பதில் சொல்ல ஆரம்பிக்கும். யூ ஆர் இன் த சென்டர் ஆஃப் த காட்ஸ் வில். தேவனுடைய சித்தத்தின் மையத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க என்பதை காலம் பதில் சொல்லும். அதனால தேவ சித்தத்தை செய்வதற்கு வெட்கப்பட வேண்டாம், தயங்க வேண்டாம். முன் வந்து, அப்பா உங்க சித்தம், என் சித்தம் இல்லை, உங்க சித்தம்னு சொல்லி ஆண்டு சித்தத்தை செய்ய ஆரம்பிங்க. கடைசியாக அதில் வேதம் சொல்லி, நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கிறாயே. நன்மை தீமை என்று வகை அறுக்கிற ஒரு டிசன்மெண்ட் நமக்குள்ள இருக்க வேண்டும். அதுவும் ஒரு கிறிஸ்துவனின் அடையாளம். இன்றைக்கு ஒரு கிறிஸ்டியன் என்றால் ஏதோ எல்லாத்துக்கும் தலையாட்டின்னு போகிறவன் கிறிஸ்தவம் கிடையாது.
கிறிஸ்துவன் என்றால் நிதானித்து அறிய வேண்டும். He must know the discerning spirit, discernment. தனக்குள்ள அனலிட்டிக் பண்ணி பார்க்கணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எது கரெக்ட், எது சரி, எது தவறு, எது சரியா இருக்கிறது, எது தவறா இருக்கிறது, இதெல்லாம் சரியாக அவன் நிதானித்து பார்க்க வேண்டும். ஒரு கிறிஸ்துவன், ஒரு ஆவிக்குரியவன், வேதம் சொல்லுது ஆவிக்குரியவன் மற்றொரு நாள் அவன் நிதானிக்கப்பட மாட்டான். அவன் ஆவிக்குரியோடு சம்மந்தப்படுத்தி ஆவிக்குரிய காரியங்களை அவன் நிதானிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்குள்ள அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் இருக்கட்டும். அதனால தான் வேத புஸ்தகத்தில் ஆவிக்குரிய 9 வரத்துல ஒரு வரத்தை ஆண்டவர் வரங்களை, அதாவது ஆவிகளை பகுத்தறிகிற அந்த வரத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்போ ஆவிகளை பகுத்தறிய வேண்டும், நாம் பகுத்தறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். we must know the analytic spirit. அனலைஸ் பண்ணி பார்க்கணும், இது சரியா இருக்கா, இது கரெக்டா இருக்கா, இது தவறா இருக்கா, இது இப்படி செய்தால் இது சரியா இருக்குமா, இப்படி பேசினால் இது சரியா இருக்குமா, நிதானித்து பார்க்க வேண்டும், நிதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். A Christian must know the discernment. அருமையானவர்களே, அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் உடையவர்களாக நீங்கள் இருங்க. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவராக தேவன் உங்களுக்கு செய்வார். இந்த அடையாளங்கள்லாம் இருக்கும்போது ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்துல நான் வாசிக்கிறோம் 19-20. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும், அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும், பேதைகளுக்கு போதகனாகவும், குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும், நியாயப்பிரமாணத்தின் அறிவியும் சத்தியத்தையும் காட்டின சட்டமுடையவனா என்கிறாயே என்று பவுல், அதாவது நெகட்டிவா அதை சொல்லுகிறார். இதை பாசிட்டிவா எடுத்துக்கொண்டு நான் சொல்லுகிறேன். இப்படி அடையாளமுறைகளா நீங்கள் வாழும் போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வழிகாட்டியா இருக்க போகிறீர்கள், இருளில் உள்ளவர்களுக்கு நீங்கள் வெளிச்சமா இருக்க போகிறீர்கள். இப்படி அடையாளமுறைகளா நீங்க வாழ்கிற சமயத்துல உங்களை ஆண்டவர் ஒரு வழிகாட்டியாய் வைக்க போகிறார். You will be the sign for other people. மற்றவர்களுக்கு நீங்க வழிகாட்டிங்களா இருப்பீங்க. இவர் தான் ரட்சகர், இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், இவருக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது, இடத்துல வந்தால் அற்புதம் நடக்கும் என்பதை உங்களை தேவன் ஒரு வழிகாட்டியாக கர்த்தர் வைக்க போகிறார். அது மாத்திரமல்ல, இருளில் நடக்கிறவர்களுக்கு நீங்கள் ஒரு வெளிச்சமாக இருக்க போகிறீர்கள். நீங்கள் போகும்போதும், நீங்க படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, நிற்கிற இடத்துல ஒரு வெளிச்சமா இருப்பீங்க. இப்படிப்பட்ட அடையாளமுறைகளா நீங்கள் வாழும்போது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவார்.